ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 2 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸ்நாக்ஸ், டின்னர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஈவினிங் ஏதாவது டக்குன்னு செய்யணும்னு நினைக்கிறப்ப இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக தான் நறுக்கிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி, பாதி தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு நான் மிளகு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நல்ல வாசனைக்கு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நான் உப்பு போடல, ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டைக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 முட்டையை நல்லா பிரேக் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா முட்டையோட பிளெண்ட் ஆயிடணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபி லாஸ்ட்டாக போட்டிருந்த ரேஷன் துவரம்பருப்பு சட்னி, சாம்பார்லாம் நிறைய பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் கட்டாயம் பிடிக்கும். இப்போ வந்து இது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நுர வர அளவுக்கு அடிச்சுக்கணும். நான் வந்து இதில் உப்பு போடலன்னு சொல்லியிருந்தேன். எதனால நான் உப்பு போடலன்னா, இது கூட நான் நூடுல்ஸ் சேர்க்க போகிறேன். இது வந்து 10 ரூபி பேக்கெட்டு. ஒரு நூடுல்ஸில் அப்படியே ஃபுல் போர்ஷனாக எடுத்துக்கிட்டேன். 2 முட்டைக்கு கரெக்டாக இருக்குது ஒரு பேக்கெட் நூடுல்ஸு. இது வந்து நான் நார்மலாக நம்ம நூடுல்ஸை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த நூடுல்ஸ் வீல் போட்டு அந்த மசாலாவை மட்டும் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இப்போ அந்த நூடுல்ஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது இந்த கலவை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸோ ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் பட்டர் இல்லைனா கீ சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எத்தனை ப்ரெட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வந்து இப்போ லைட்டாக வந்து அந்த பட்டரில் வந்து நல்லா நனையணும். இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் கலவையை இது கூட சேர்த்துக்குவோம். இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் நூடுல்ஸ்னு யோசிக்கலாம். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி இருக்க ஃபுட்டும் கொடுத்து பழக்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றப்ப எதுவும் ஒரு ப்ராப்ளம் அதிகம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்றேன். நல்லா ப்ரெட்டு வந்து மறையிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸை நல்லா பிரேக் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு நீளமாக இருக்காமல் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே சேர்த்தனால கொஞ்சம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா பிரேக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து இப்போது நல்லா அடுப்பு ஃபுல்லாகவே வந்து நமக்கு மீடியமில் தான் இருக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இதை நம்ம திருப்பிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா முட்டை போட்டிருக்கனால அது கூட நல்லா வந்து பாண்ட் ஆகிக்கும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், பின்னாடி சைடு இந்த மாதிரி லைட்டாக தான் சவந்திருக்கணும், ரொம்ப இதாகக்கூடாது. அந்த பட்டரில் நனைஞ்சிருக்கணும். நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம், நார்மலாக கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் அதெல்லாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காலைல ஏதாவது டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சட்னி இல்லைனா சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிபி சொல்ல போகிறேன். ரொம்ப ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலவை மிச்சமாகிடுச்சுன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் போட்டுட்டு அந்த கலவையை அப்படியே இதில் டேரெக்டாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ஆம்லேட் ரெடி ஆகிடும். ஸோ அது மிச்சமாகிடுச்சு, ப்ரெட் எக்ஸஸாக வந்து உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து நல்லா இருந்தது. இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். நல்லா வெந்துருச்சு 2 சைடும். இதுவும் வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஸோ இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ரெண்டுமே. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பை.